ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நெல்லை காவல் ஆணையராக ரூபேஷ்குமார் மீனா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், தற்போது மாற்றப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் யார் யார்? அவர்கள் எந்த இடங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? மேலதிக விவரங்கள். தமிழகத்தில் ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசானது உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஜிபியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவ் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தின் டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அதே போன்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்த தினகரன் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் அந்த டிஜிபி பதவியை கூடுதலாக பதவி வைப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை தலைமையகத்தில் பொது பிரிவு ஐஜியாக இருந்த செந்தில்குமார் வெஸ்ட் ஜோன் ஐஜியாக, அதாவது கோயம்புத்தூரில் வெஸ்ட் ஜோன் ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐஜியாக இருந்த ரூபேஷ்குமார் மீனா, அதாவது சென்னையில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐஜியாக இருந்த ரூபேஷ்குமார் மீனா திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஐஜி சென்னை கிரைம் பிரான்ச் ஐஜியாக இருந்த ராதிகா அடிஷனல் கமிஷனர், சென்னை கிரைம் பிரான்ச் அடிஷனல் கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் செந்தில்குமார் ஐஜியாக இருந்த செந்தில்குமார் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் மத்திய குற்றப்பிரிவு ஐஜியாக இருந்த செந்தில்குமார் சென்னை ஐஜி கிரைம் சென்னையாக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் திருநெல்வேலி காவல்துறையின் மூர்த்தி, திருநெல்வேலி காவல்துறையில் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் இருந்த மூர்த்தி அதே திருநெல்வேலி ரேஞ்சின் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திருநெல்வேலி, அதாவது பர்வேஷ்குமார் திருநெல்வேலி சரகத்தின் டிஐஜியா இருந்த பர்வேஷ்குமார் வடசென்னை, அதாவது ஜாயின்ட் கமிஷனர் வடசென்னை சட்டம் ஒழுங்கு இணை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதே போன்ற பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகளையும் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசாணை உத்தரவிட்டுள்ளது. இதன்படி வேலூர் சரக டிஐஜியாக இருந்த சரோஜ்குமார் தாகூர் சென்னை ஈஸ்ட் ஜாயின்ட் கமிஷனராக, அதாவது சட்டம் ஒழுங்கு சென்னை ஈஸ்ட் ஜாயின்ட் கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதன்படி பார்த்தால் மொத்தம் 15 மற்றும் 17 ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசாணை உத்தரவிட்டுள்ளது. அதில் சென்னைக்கு 2 இணை ஆணையர்கள், சட்டம் ஒழுங்கு பிரிவுக்கு 2 இணை ஆணையர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் காவலர் வீட்டு வசதி வாரியத்திற்கு டிஜிபி ஒருவராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் திருநெல்வேலி மாநகரத்திற்கு புதிய ஆணையர் ஒருத்தர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றத்தில் இதானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கண்ணன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.